என்னப்பா ஏன்பா வரல அப்படின்னா அது என்ன கேடிஎம் வரலப்பா அப்படின்ற மாதிரி பேசிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அது என்னன்னு யாருக்கும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். Why has it become so common for a lot of films to get delayed because the KDM hasn't arrived? ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வந்து ஸோ சினிமாவை ஒரு ஈவெண்ட் ஆக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 42 என்னமோ இடத்துல தான் நீங்கள் பார்த்தா கிறிஸ்டோபர் நோலன் ஃபைனல் கிரியேட்டிவ் விஷனை ஒழுங்காக நீங்கள் பார்க்க முடியுன்ற ஒரு ஆரா கிரியேட் பண்ணிட்டாங்க. நமக்கு சுற்றி மித்தவங்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய எமோஷன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய எமோஷன்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதனால ஒரு படத்தை எதர் கூட என்ஜாய் பண்ணுவோம், இல்லைனா அந்த படம் நல்லா இல்லைன்னா நம்மளும் கூட திட்டிட்டு போவோம். ஆனால் மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட்டுன்றது எல்லாரும் சேர்ந்து பார்க்கறது தான். அண்ட் ஐமேக்ஸுக்கும் எபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஐமேக்ஸ் வந்து சென்னையில் இருக்கிற ஐமேக்ஸ்ல ஐமேக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஒன்று இருந்தது. இது ரெண்டுத்துலேயும் பார்க்கறது உங்களுக்கு முழுமையான ஒரு ஐமேக்ஸ் அனுபவம் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் வெளியூருக்கு தான் போகணும் அப்படின்றது இது முதல்ல உண்மையா. ஒரு விமர்சனம் என்னவா இருந்ததுன்னா, இப்படி நீங்கள் வந்து இதை ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா வெகுஜனங்க எப்படி உங்கள் சினிமாவை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்றாங்க. ஒரு விதத்தில் அது நிஜம்தான். வணக்கம் செந்தில். வணக்கம். ஸோ கான்டெக்ஸ்ட்டுக்கு செந்தில் வந்து கியூபுடைய கோஃபவுண்டர், கியூப் டெக்னாலஜிஸோடையது. இந்த கான்வர்சேஷன் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கூட பேசுகிறதுக்கு. காரணம், நம்ம எவ்வளோ சினிமாவுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறோம். பட் சினிமா ஸ்க்ரீன் பண்ணப்படுறது பொறுத்த வரைக்கும், தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பரவலாக இன்னுமே அவ்வளோ எல்லாருக்குமே புரிகிற ஒரு விஷயமாக இல்லை. இது ஏதோ பயங்கரமாக ஏதோ டெர்மினாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்கப்பா, படம் எடுக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி பரவலாக நம்ம விட்டுறோம். பட் சமீபத்தில் கான்வர்சேஷன் இது மறுபடியும்குள்ளே வந்ததுக்கான முக்கிய காரணம் 2 விஷயத்துக்காக யூஸ்வலாக வரும். ஒன்று, ஒரு படம் போவீங்க தேட்டருக்கு, படம் போட மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் கேடிஎம் வரல அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியாது. இந்த வார்த்தையை மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. 2, இப்போ ரீசெண்டாக நோலனோட ஒடிசி வரும்போது இதை வந்து ஐமேக்ஸில் தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதில் நம்ம ஊரில் இருக்கிறதே சென்னையில் 2 ஐமேக்ஸ் தான் இருக்குது, நம்ம நாட்டிலேயே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருக்கிறதுலே இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நல்ல ஐமேக்ஸா இல்லையான்ற கான்வர்சேஷன்லாம் வரும்போது யாருக்கும் ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐ தாட் ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த கான்வர்சேஷன் நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஓவரால்? இல்லை, ஆக்சுவலி இது ஒரு நல்ல கான்வர்சேஷன் தான். என்னென்னா ஒடிசியை வந்து அவங்க ஐமேக்ஸ் கேமராவில் 70 mm ஷூட் பண்ணாங்க. அண்ட் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி டிஃபிகல்ட் ஜாப். ஏன்னா அந்த கேமரா பெரிய சைஸு, அதுக்கு மேலே அதை வந்து அந்த கேமரா ரொம்ப லவுட். அதனால் ஹாலிவுட்டில் எப்போவுமே ஆக்டர்ஸ் பேசும்போது அதை டைரக்ட் சவுண்ட், லைவ் சவுண்டுன்னு சொல்லுவோம், அந்த லைவ் சவுண்டை தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். தமிழில் அவ்வளோ நம்ம அதை பண்ணுறதில்ல. ஹிந்தியில் ஓரளவுக்கு பண்ணுறாங்க, பட் தமிழில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. ஸோ அந்த கேமராவோட நாய்ஸி சவுண்டை வந்து குறைக்கிறதுக்காக ஒரு பிளிம்ப்னு அந்த கேமராவுக்கு ஒரு கேசிங் பண்ணியிருக்காங்க. அது அந்த கேமராவோட சைஸை இன்னும் கூடிடுச்சு. அண்ட் அதோடைய வெயிட்டையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்மளா இருந்தால் டக்கு நம்ம என்ன வச்சுப்போம், அவ்வளோ சவுண்ட் வருதா, சரி டப்பிங்கில் பார்த்துக்கலாம். ஆமாம், டப்பிங்கில் பார்த்துருப்பான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைனா வந்து நம்ம சரி டிஜிட்டல்லையே ஷூட் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் டெடிக்கேட்டடாக அவருக்கு பிடிச்சதை பண்ணாரு. ஸோ அவர் தான் கிரியேட்டர், அவருடைய விஷனை நமக்கு காமிக்கிறாரு. ஸோ அவருடைய விஷன் எப்படி இருக்கோ அதை தான் நம்ம பார்த்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வந்து அவர் 70 mm ஷூட் பண்ணதுனால இப்போ 70 mm பிரிண்ட்ல பார்த்தா தான் நமக்கு அந்த பர்ஃபெக்ட் அவர் என்ன எடுத்தாரோ, அவர் என்ன அப்ரூவ் பண்ணாரோ ஃபைனலாக அதை தான் நம்ம பார்க்குறோன்ற ஒரு திருப்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு அப்ரிசியேஷனும் அதனால கூடலாம். நான் ஒரு குற்றச்சாட்டு கூட ஒன்று பார்த்தேன். ஒரு விமர்சனம் என்னவா இருந்ததுன்னா, இப்படி நீங்கள் வந்து இதை ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா வெகுஜனங்க எப்படி உங்கள் சினிமாவை பார்த்து ரசிப்பாங்க? நீங்கள் எப்படி சொல்லலாம் இங்கே மட்டும்தான் போகணும், அங்கே மட்டும்தான் போகணுன்னா பரவலாக ஜனங்களால் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களால போக முடியாது. இது கொஞ்சம் அநியாயம் தானே, அந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஒரு விதத்தில் அது நிஜம்தான். ஆனால் அவருக்கு என்ன இதனால பெனிஃபிட் வந்திருக்குன்னா, எவ்வளோ கூட பப்ளிசிட்டி
அண்ட் ஐமேக்ஸுக்கும் சேர்ந்து எவ்வளவோ கூட பப்ளிசிட்டி. இங்கே போனால் தான் ஸோ சினிமாவை ஒரு ஈவெண்ட் ஆக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 42 என்னமோ இடத்துல தான் நீங்கள் பார்த்தா கிறிஸ்டோபர் நோலன் ஃபைனல் கிரியேட்டிவ் விஷனை ஒழுங்காக நீங்கள் பார்க்க முடியுன்ற ஒரு ஆரா கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால மார்க்கெட்டிங் அட்வான்டேஜ். ஏன்னா இன்னைய தேதிகளில் இப்போ ஒருத்தர் தியேட்டருக்கு போகணுமா கூடாதா போக வைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கு. அதுவும் ஓடிடியின் வருகைக்கு பிறகு டெலிவிஷன் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பெருசாகிக்கிட்டே அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நான் ஏன் தியேட்டருக்கு போகணும் அப்படின்றதுக்கான காரணங்கள் இண்டஸ்ட்ரி கான்ஸ்டன்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு உங்களை வர வைக்க, இல்லையா? தி அதர் பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நம்ம இவென்ச்சுவலி வரும். அதுக்கு இஸ் ஆல்சோ பிகாஸ் நீங்கள் எபிக் ஃபார்மேட் அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணியிருக்கீங்க. அது செலக்ட் ஸ்க்ரீன்ஸில் அந்த ஃபார்மேட்டில் ஓடுது. இப்போ இதெல்லாமே இந்த ஐமேக்ஸ் எபிக் இந்த மாதிரி ஸ்பேசஸ் எல்லாமே படங்களுக்கு மக்களை வர வைக்க உதவுதுன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பண்ணும்பொழுது? ஆமாம், இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஏன் சினிமாவுக்கு வரணுன்றது ஆக்சுவலி பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, ஒன்று நீங்கள் சினிமாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனுக்கு ஸ்லேவ், நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மாஸ்டர். ஏன்னா நீங்கள் எப்போ வேணால் பாஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒன்றுமே நான் கொஞ்சம் ரிமோட்டை தொலைவில் வச்சிடுறேன், நான் வந்து பாஸ் பண்ணலேன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்ன இருந்தாலும் என்னால் ஒரு செகண்ட் அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஆக்ஷனை மிஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த போர்ஷன் போச்சு. நான் இன்னும் திரும்பி வந்து ஃபுல்லாக படத்தை பார்த்தா தான் அதை பார்க்க முடியுன்ற அந்த ஒரு ரீசன்னால எப்போவுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் கூட இருக்கும் ஒரு சினிமாவில் வந்து பார்க்கும்போது. ஸோ அந்த ஒரு காரணம் மேக்ஸிமம் ரீசன் சினிமாவில் வந்து பார்க்க வேண்டியது. இன்னொன்று வந்து நமக்கு சுற்றி மித்தவங்கெல்லாம் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களுடைய எமோஷன்ஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளுடைய எமோஷன்ஸ் அவங்கள அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அதனால ஒரு படத்தை எதர் கூட என்ஜாய் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த படம் நல்லா இல்லைன்னா நம்மளும் கூட திட்டிட்டு போவோம். ஆனால் மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட்டுன்றது எல்லாரும் சேர்ந்து பார்க்கறது தான். அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ன்ற வந்து நம்ம எல்லாரும் சோஷியல் அனிமல்ஸ்ன்னு தான் சொல்லுவோம்ல. அண்ட் அதே மாதிரி இந்த கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்பவுமே நம்ம எமோஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அது ரெண்டாவது. அதனால தான் நம்மளும் இப்போ தியேட்டர்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்க வந்தாலே ஒரு ஃபீலிங்கே தனிதான். எக்ஸாக்ட்லி, நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஸோ எப்பிக்னு வந்தீங்கன்னா இதுல வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராடனரி மேஜிக் இல்லை. நானே சொல்றேன், இதுடைய மெயின் இது வந்து பெர்ஃபெக்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இருக்கிற தேட்டரில் ஆடிட்டோரியமில் எவ்ரி சீட்ல இருந்து வேற தலை மறைக்காம வேற ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நம்ம கிளீனாக வால் டு வால் ஃப்ளோர் டு சீலிங் ஸ்க்ரீனாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்ஷன் கான்ட்ராஸ்ட் வந்து நாங்கள் ஹை கான்ட்ராஸ்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால கான்ட்ராஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் ஏன் முக்கியம், பிளாக் லெவல்ஸ் ஏன் முக்கியம்னா அதுதான் நமக்கு வந்து இந்த பிக்சர் ஷார்ப்பாக இருக்குன்ற இது ஃபீலிங் கிரியேட் பண்ணோம். மூணாவது சவுண்டு வந்து நாங்கள் ஸ்டுடியோ குவாலிட்டி சவுண்ட் செட்டப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எவ்வளோ லவுடாக போனாலும் ஒரு பிட் ஆஃப் டிஸ்டார்ஷன் கூட வரதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இது எல்லாம் கலந்து ஒரு பர்ஃபெக்ட் சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதனால தான் நாங்கள் எப்பிக்கே ஆரம்பித்தோம். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்கள் தேட்டரில் எங்களுக்கு ஒரு QC ரூம் இருக்குது, குவாலிட்டி செக்கிங் ரூம் கியூப்ல 3 ரூம் இருக்குது, அங்கே கேட்குற மாதிரி சவுண்ட் இல்லை, அங்கே பார்க்குற மாதிரி பிக்சர் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் போனால் நிறைய கண்ட்ரோல்ஸ் வேணும். பிரைட்னஸ் குறைய குறைய லேம்ப் ஏஜ் ஆக ஆக நம்ம பவரை ரேஸ் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரி ஃபோக்கஸ் பர்ஃபெக்டாக இருக்கானோ ஒவ்வொரு ஷோக்கும் பார்க்கணும். நிறைய டிஜிட்டலில் வந்ததும் அஃப்கோர்ஸ் நிறைய இது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகுது. ஆனாலும் எல்லாரும் ஒரு இதை கண்ட்ரோல் செக் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை வந்து மேபி சில தேட்டரில் பார்ப்பாங்க, சில தேட்டர்ஸில் பார்க்காமையும் இருப்பாங்க. ஸோ எப்பிக் தேட்டர்ஸில் எப்படி நம்ம எல்லாத்தையும் சரியாக ஆடியன்ஸுக்கு எப்போவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியுன்றத யோசிச்சு நாங்கள் டிசைன் பண்ணி இருக்கு. இப்போ எபிக் தியேட்டர்ஸ் இப்போ 12 எபிக் தியேட்டர்ஸ் இருக்கு. லேட்டஸ்ட் தென்காசியில் இப்போ நாளைக்கு திறக்கிறோம். ஓகே. இப்போ அடிப்படையாக நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். அப்பப்போ ஐ வில் ஹேவ் டு ப்ளே த டெவில்ஸ் அட்வொகேட். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை ஆல் ஆஃப் திஸ். ஐமேக்ஸுக்கும் எப்பிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஐமேக்ஸ் வந்து வேர்ல்டு வைட் பிராண்ட். அவங்க ஒரு இந்த இண்டஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணாங்க. PLF எப்படி பிராண்ட் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக கான்டென்ட்டை மாஸ்டர் பண்ணி ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுன்றத அவங்க எக்ஸ்ட்ராடனரியாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ
all 100% respect and admiration for IMAX from all of us at Cube. Epicன்றது we just want to give the audience a perfect experience. In many ways it is as good an experience as IMAX. In some ways it may be better because we use immersive sound, but that is my personal opinion. வந்து IMAX வந்து அவங்களுடைய own sound format வச்சிருக்காங்க and it's definitely an extraordinary experience. I will definitely watch one day or the other Odyssey in a 70mm screen when I can. எனக்கு சொல்லுங்க, இப்போ ஐமேக்ஸ்னு சொல்றாங்க, பட் அப்படி இருந்தாலுமே நீங்க வெவ்வேறு தியேட்டர்ஸ்ல ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் போனால் உங்களுடைய அனுபவமே வேறையா இருக்கு. அதுவுமே கன்சிஸ்டண்டா இதுதான் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் த போர்டுன்னு இருக்கிறது கிடையாது ஐமேக்ஸ்ல கூட. இப்போ அதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? அது எப்படி இப்போ இந்த எபிக் ஃபார்மேட்ல தவிர்க்க முடியுது உங்களால? எபிக் ஆக்சுவலி somewhat more recent format. அதனால எல்லா தியேட்டரும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல பண்ண முடிஞ்சிச்சு எங்களால. ஐமேக்ஸ்ல வந்து ஒரிஜினலா ஃபிலிம்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டலுக்கு டிரான்சிஷன் பண்ணும்போது அவங்க ஜீனான் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் தியேட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணாங்க டிஜிட்டலுக்கு. அப்புறம் லேசர் வந்ததும் ஒன் செட் ஆஃப் தியேட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஹிஸ்டாரிக்காக இருந்த சில தியேட்டர்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கன்வெர்ட் பண்ணது அண்ட் லேட்டஸ்டாக கன்வெர்ட் பண்ணது. அதனால அந்த வித்தியாசம் வருது. அவங்க எவென்ச்சுவலி எல்லா தியேட்டரையும் கன்வெர்ட் பண்ணி லேட்டஸ்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஐ எம் ஷுர். நான் அவங்களுக்கு பேசக்கூடாது, பட் புரியுது. இப்போ பரவாயில்ல, பொது புத்தியில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய ஸ்க்ரீனில் தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை போய் ஃபர்ஸ்ட் அப்படி நம்ம does the quality of the experience have anything to do with the size of the screen? In one way, a big screen gives you that immersive feeling. ஆனால் அதே இதில் ஸ்மாலர் ஸ்க்ரீன் போனாலும் நம்ம கரெக்ட் பொசிஷனில் உட்காந்து சீட்ஸ் வந்து ஸ்க்ரீனுடைய ஏரியாவுக்கு தாண்டி போகாமல் இருந்தால், தட் கைண்ட் ஆஃப் டிசைன் ஃபீச்சர்ஸ் கரெக்டாக வச்சுருந்தோம்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஈவன் ஒரு பர்ஃபெக்ட்லி டிசைன்டு ஹோம் தியேட்டர் பண்ணால் கூட இட் வில் பி அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர்லேயே அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சினிமா தியேட்டரில் இதுதான் வேணும்னு சொல்லி ஆக்சுவலி நாங்கள் ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணால் எத்தனையோ கூட எபிக் தியேட்டர்ஸ் பண்ணலாம், ஆனால் அப்புறம் ஆடியன்ஸுக்கு வந்து ஏமாத்தின மாதிரி போயிடும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எபிக்கோ ஐமேக்ஸ் ஒரு சராசரி தியேட்டரில் எது பெஸ்ட் பொசிஷன் உட்காந்து பார்க்கறதுக்கு? 2/3 of the way from the front of the screen. Okay. Lengthwise and somewhere near the center of the இது widthwise. So those are the those are the best seats always. ஏன்னா that's the place from which we measure and calibrate and set up the screen. எபிக்கும் அப்படிதான். எபிக்கும் அதேதான். ஓகே. பட் எபிக்ல வந்து பேட் சீட்ஸ்ன்னு இல்லாம பண்ணிருக்கோம் to the extent possible, but of course the perfect seats are the perfect seats. இப்போ நிறைய முறை இல்லை, உங்களுக்கு ஒரு தியேட்டர்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா பல முறை உங்களுக்கு யாரை திட்டுறதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா? இப்போ நிறைய தமிழ் படங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் அன்கம்ஃபர்டபிளி லவுட். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஹீரோ எலிவேஷன் சினிமா எல்லாம் வரும்போது அதுக்கு முக்கியமா அப்படியே சவுண்டு ஏற்றுன்னு ஏற்றிட்டு இருப்பாங்க. ஒரு டைமில் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலையை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சமீபத்தில் கூட 2 படங்கள் மேலேயே அது விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இது படத்தோடைய குழுவோடைய தவறு, எந்த அளவுக்கு இது தியேட்டருடைய பிரச்சனை, இது எப்படி பார்க்குறது? இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணும்போது ஒரு பிளானோட எல்லாரும் பண்ணாங்க. எப்படின்னா லெவல் 7ல் சினிமாவில் வச்சா, தியேட்டரில் வச்சா எக்ஸாக்ட்லி டைரக்டர் மிக்ஸ் தேட்டரில் என்ன கேட்டாரோ அதே தான் இங்கேயும் கேட்குன்ற ஒரு ஐடியா வச்சு பண்ணாங்க. அதே மாதிரி தான் பிக்சரும். டிஜிட்டல் சினிமாவோட மெயின் ஃபீச்சரே எவ்ரி ஸ்க்ரீனிங் ஷுட் பி த எக்ஸாக்ட் சேம். ஆனால் என்னென்னா நம்ம இயர் வந்து ஸ்லோவாக லவுட் சவுண்ட்ஸ் கேட்க ஒரு அட்டெனுவேஷன் ஆர் இது குறையும். நம்மளுடைய அபிலிட்டி டு ஹியர் த லவுட் சவுண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு லவுட் டிஸ்கோ மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம்னா 15 மினிட்ஸ் அங்கே இருந்தோம்னா வெளியில் வந்து கேட்கும்போது நமக்கு என்னமோ என்ன எதுவுமே சரியாக கேட்கலையேன்ற ஒரு ஃபீலிங் வரும். இப்போ சினிமா தியேட்டரில் அதே மாதிரி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம அதே அவ்வளோ லவுட் சவுண்டுக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிறோம். அண்ட் ஸோ நம்ம இயர் அந்த நேரத்துக்கு ஷட் டவுன் ஆகிடுது.
நம்ம காதை காப்பாத்துறதுக்காக இட்ஸ் நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா கான்சர்ட்ஸ்ல கூட அது நடக்கும் இல்லையா? கான்சர்ட்ஸ்லயும் நடக்குது. ஸோ அது வந்து இப்போ மிக்ஸ் தேட்டரில் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை வந்து அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன்னா, நான் மெனி இயர்ஸ் மீடியா ஆர்டிஸ்ட்ன்ற மிக்ஸ் தேட்டரை ரன் பண்ணேன். ஸோ நம்ம மிக்ஸ் இன்ஜினியர் அண்ட் ஆல் த இது டைரக்டர் எவ்ரிபடிஸ் ஹியரிங் வில் ஸ்டார்ட் டு அட்டெனுவேட் அவங்க மிக்ஸ் பண்ணும்போது. அண்ட் ஸோ அவங்க கூட கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நார்மல் இது என்ன சொல்கிறோன்னா, ஒரு ரீலை மிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் குவாய்ட் ஏரியாவில் இருந்துட்டு தான் நீங்கள் திரும்பி வரணும்னு. இட் இஸ் நாட் டன். எல்லாருக்கும் டைம் ப்ரெஷர்ஸ் இருக்குது, எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து மிக்ஸில் வந்து கூட போயிட்டே இருக்கு. ஹவ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது வந்து ஒருத்தர் வேணும்ட்டே உன் காதை கிழிக்க வைக்கணும்ட்டு பண்ற ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் சச் இது ஆர்கானிக்கா நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் அப்படின்ற மாதிரியே தெரியுது இல்லை நீங்க சொல்லும் போது. ஸோ அதனால இப்போ அவங்க கூட்டிடுறாங்க. அண்ட் இப்போ தேட்டரில் ப்ளே பண்ணும்போது 7ல் ப்ளே பண்ணால் சில ஸ்பீக்கர்ஸே பிரேக் டவுன் ஆகிடும். ஓகே, பிகாஸ் இட்ஸ் டூ லவுட். அண்ட் எஸ்பெஷலி சென்டர் சேனலில் ரொம்ப லவுடாக இருந்துச்சுன்னா சென்டர் சேனல் போயிடும், ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் போயிடும். அண்ட் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தேட்டர்ஸ் ரெடியூஸ் த சவுண்ட். எனிவே ஆடியன்ஸும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவங்க யூஸ்வலாக தமிழ் படம்னா நான் 4ல் ப்ளே பண்ணுறேன், ஹிந்தி படம்னா நான் 5ல் ப்ளே பண்ணுறேன், தெலுங்கு படம்னா அதோட குறைச்சலாக ப்ளே பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க தேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ரியலி பேட் சுச்சுவேஷன். கரெக்ட் சுச்சுவேஷன் இஸ் அவங்க எப்படி மிக்ஸ் பண்ணாங்களோ நம்ம இங்கே 7ல் வச்சோம்னா இட் ஷுட் பி பர்ஃபெக்ட். அண்ட் தட் இஸ் வாட் த டைரக்டர் இன்டெண்டட். பட் அதுக்கு வந்து கிரியேட்டிவ் டீம் ஆல்சோ ஹேஸ் டு play their role and not go overboard. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன்ல நம்ம பேசும்போது, இந்த கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஓரளவுக்கு இப்போ சினிமா பார்க்குற எல்லாருக்குமே இது தெரிஞ்ச ஒரு டேர்மாக மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் தட் சீன்ஸ் டேர்மாக இருக்க வேண்டியது இல்லை. என்னப்பா ஏன்பா வரல அப்படின்னா, அது என்ன கேடிஎம் வரலப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அது என்னன்னு யாருக்கும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். என்ன வாட்ஸ் ஹேப்பனிங் வித் இட்? why has it become so common for a lot of films to get delayed because the KDM hasn't arrived? ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வந்து கிரியேட்டிவ் டீம் ஃபீல்ஸ் தட் இந்த படத்தை எவ்வளோ பர்ஃபெக்ட் ஆக்க முடியுமோ ஆக்கி ஃபைனலாக ஆடியன்ஸுக்கு அனுப்பலான்னு. ஸோ அவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டில் த லாஸ்ட் மினிட். அதனால எங்களுக்கு டெலிவரி டைம் குறைஞ்சிருது. அண்ட் டெலிவரியே போய் சேர்றது இல்லை, லெட் அலோன் கேடிஎம். கேடிஎம் வந்து ஒரு டைனி ஃபைல் தான், பட் மூவி டெலிவரி இஸ் மச் லார்ஜர். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் இஸ் சம்டைம்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி ஃபினான்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. எப்படின்னா பாரோ பண்ணியிருக்காங்க ஒரு ஃபினான்சர்லேருந்து அண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரீபே பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு எப்படி ரீபே பண்ண முடியும்? ஏன்னா அட்வான்சஸ் ஃப்ரம் வேரியஸ் டெரிட்டரிஸ். இப்போ இந்த டெரிட்டரி இவர் வாங்கியிருக்காரு, அவர் எனக்கு பணம் தர போகிறாரு, அந்த பணத்தை வந்து இந்த லோனுக்கு நான் ரீபே பண்ண போகிறேன், அப்புறம் ப்ராஃபிட் வந்து ஓட ஓட எனக்கு ப்ராஃபிட் வரும்ன்ற நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணுறோம். பட் வாட் இஃப் சம்படி எல்ஸ் டிலேஸ்? புரியுது. அதனால இப்போ தயாரிப்பாளர் நடுவில். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம். Okay. And high interest rates are being charged, so sometimes that's also, it grows a lot. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் எப்பிக்னு ஒன்று சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஓவர் த இயர்ஸ் வந்து இந்த தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல டேர்ம்ஸ் வந்து பரவலாக சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சவுண்டில் அட்மாஸ், டால்பி, 4K, இந்த வரிசையில் லேசர், ஹெச்டிஆர் என்னென்னோ வந்துட்டே இருக்கு. அப்பப்போ புதுசு புதுசாக ஒன்று வருது. வரும்போது ரொம்ப ஷைனியான ஒரு டேர்மாக இருக்குது. அது கேட்கும்போது அப்போ அதுதான் இப்போ தான் இதுதான் இருக்கிறதுலே அட்வான்ஸ் டெக் போல், இந்த தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் போலன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஓவர் த இயர்ஸ் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சவுண்டுக்கு அட்டினுவேட் ஆகிடுவோன்ற மாதிரி இந்த டெர்மினாலஜிக்கு நம்ம அட்டினுவேட் ஆகிடுவோம் ஒரு விதத்தில். என்னப்பா புதுசாக சரி ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலே ஓரளவு குறைஞ்சி போய் ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. எது மக்களுக்கு எது தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம், எது தெரிலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எல்லாத்தையுமே? ஒரு ஸ்க்ரீன் சைஸுக்கு மேலே போனாதான் 4Kன்ற டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். 4Kவோட மோர் இம்பார்ட்டன்ட்லி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஏன்னா நமக்கு வந்து ஹையர் கான்ட்ராஸ்ட் 2K பார்த்தோம்னா இட் வில் பி அ பெட்டர் இமேஜ் தேன் அ லோவர் கான்ட்ராஸ்ட் 4K இமேஜ். அதனால நமக்கு எந்த தேட்டரில் போய் பார்த்தோம்னா நமக்கு பிக்சர் நல்லா இருக்குன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா ஒழுங்காக மெயின்டைன் பண்ண
Xenon ஆ is just as good as the best laser. புரியுது. ஸோ லேசரில் என்ன அட்வான்டேஜ்னா நம்ம ஒன்றும் பார்க்கவே வேண்டாம். ஒன்ஸ் செட் பண்ணி ஆன் பண்ணி விட்டோம்னா இட் வில் ரன் ஃபார் இட்ஸ் 5 year 7 year லைஃப் விதவுட் எனி சேஞ்ச். ஜெனானில் என்ன ப்ராப்ளம்னா ஆஸ் த லேம்ப் ஏஜஸ் பவரை ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் இந்த டிஜிட்டல் ப்ரொஜெக்டர். ஆனால் ஒரு லைஃப் ஒரு அளவுக்கு தாண்டிடுச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் டு ட்ராப் அண்ட் எவ்வளோ பவர் ரேஸ் பண்ணாலும் இட் கேனாட் கீப் அப். ஸோ அந்த நேரத்தில் லேம்பை மாற்றி ஆடும். ஆனால் எக்கனாமிக்ஸ் ஆஃப் அ தேட்டர் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். புரியுது. அதனால சம்டைம்ஸ் பீப்புள் வெயிட் அ லிட்டில் பிட் லாங்கர் தென் தே ஷுட். அண்ட் அதனால அந்த நேரத்தில் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் as குட். இப்போ அல்டிமேட்டாக நீங்கள் தனியாக போய் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அங்கே போய் பாருங்க அப்படின்றதுக்கு தான் இட் பாயில்ஸ் டவுன் டு, இல்லையா? ஆமாம். மோர் தென் லுக் ஃபார் திஸ் லுக் ஃபார் தட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, ஸோ அட்மாஸ்ன்ற சவுண்ட் ஆர் இமர்சிவ் ஆடியோ, ஜஸ்ட் அட்மாஸ்ன்றது ஒரு பிராண்ட், டால்பியோட பிராண்ட். அண்ட் நவ் இமர்சிவ் ஆடியோ இஸ் ஸ்டாண்டர்ட். DTS:X-னு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அண்ட் தெர் ஆர் அதர் தேர்ட் பார்ட்டிஸ் ஹூ ஆர் மேக்கிங் இண்டிபெண்ட்லி இமர்சிவ் ஆடியோ. பட் இந்த இமர்சிவ் ஆடியோன்றது definitely it sounds better than 5.1 digital audio. Okay. And definitely 5.1 sounds better than mono audio. நம்ம முன்ன ஃபிலிமில் இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தோம். Then DTS and Dolby Digital came and we got 5.1. இப்போ வந்து 7.1 வந்துச்சு. Now finally we have immersive audio. So ceiling-ல speakers இருக்கு, walls, every speaker is separately controlled by a channel. And very clearly நம்ம sounds-அ வந்து மூவ் பண்ண முடியுது around the auditorium. So it feels more natural. இப்போ உங்களுக்கு வந்து இந்த எபிக் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன பார்த்தீங்க? எது இங்கே அட்ரஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு? எபிக் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னவா பார்க்குறீங்க நீங்கள் முக்கியமாக? ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் ஆஃப் இங்கே வந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனில் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருந்தது தான், தட் சம்டைம்ஸ் வென் யூ கோ டு அ பர்டிகுலர் தேட்டர் யூ டோன்ட் see a good experience. Sometimes you go to a theater and you see a fantastic ஒரு ISI முத்திரை மாதிரி சொல்லலாமா? ISI முத்திரை மாதிரின்னு ஓரளவுக்கு சொல்லலாம். பட் இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ், இந்த தேட்டருக்கு we are mastering the content. அண்ட் இப்போ வந்து இந்த DCP சைஸை குறைக்கிறதுக்காக அண்ட் ஆல்சோ பிகாஸ் 90% of the experience is preserved in a certain compression ratio. Usually DCPs are made at 180 megabits. The DCI standard படி 250 megabits வரைக்கும் போகலாம். பட் ப்ராக்டிக்கலி DCPs are 180 megabits தான். All normal DCPs. நாங்கள் என்ன பண்ணுறோம், we make the DCP at 450 megabits. ஏன் அப்படி பண்ணுறோம்னா that last few percent of quality also shows up on the screen. நிறைய பேர் சொன்னாங்க, why is it more colorful, why is it more why is it warmer, நிறைய கேட்டாங்க. இந்த ஃபார்மேட்ல சொல்றீங்க? இந்த ஃபார்மேட்ல அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்ல முடியல. பட் பேசிக்கலி இட் வாஸ் a better quality. புரியுது. அண்ட் ஸோ அந்த ஃபைல் சைஸ் எவ்வளோ கூடனாலும் பரவாயில்லன்னு சொல்லி we are doing that extra bit. Contrast ratio of the screen is higher because of the high contrast lens. And அந்த கான்ட்ராஸ்ட்டுக்கு அடாப்ட் பண்ணி to get the best picture experience we are doing an adaptive 3D lookup table. இப்போ நீங்க எல்லா படமுமே இந்த ஃபார்மேட்டுக்குள்ள அடங்குமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா சில படங்கள் தான் அடங்குமா ஐமேக்ஸ் போல? அது எந்த படங்கள்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இல்ல, ஒரு சிம்பிள் காதல் கதையோ, ஒரு சிம்பிள் ட்ராமாவோ, ஒரு ஹை ஆக்ஷன் ஃபில்மோ, எது ஆனாலும் ஒரு நல்ல தியேட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்தை கொஞ்சம் கூட பிடிக்கும். அண்ட் கொஞ்சம் கூட பிடிச்சிச்சுன்னா that film will run a little better. So இது movie specific இல்ல theater specific? Theater specific. Okay. A good experience is a good experience. நல்ல படத்தை ஒரு மோசமான தியேட்டர்ல பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு இந்த படத்தை பிடிக்கலன்னு தோணலாம். புரியுது. ஏன்னா இப்போ ஐமேக்ஸ்னா அதுல ஷூட் பண்ணதை அதுல ப்ளே பண்ணும், அதுல ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்மேட்ல இப்போ வந்து டிஜிட்டல் கேமராஸ் வந்துருச்சு. ஸோ ஷூட் பண்றது வந்து இப்போ 16K டிஜிட்டல் கேமராஸ் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் அதோடைய லென்சஸும் கிடைக்குது, அந்த 16K ரிசால்வ் பண்ணக்கூடிய லென்சஸ். ஸோ அதில் ஷூட் பண்ணோம்னா 100% we are getting all the quality that is possible to exhibit in a theater, whether in 70mm or in இது. ஏன்னா ஈவன் தியரட்டிக்கலி 70mm film is probably around 16K resolution. ஏன்னா you can't put an actual resolution to it because the lens matters. There are many technical reasons why. But a digital camera can certainly today capture every bit of resolution that the eye can see.
அதனால அதை பற்றி பிரச்சனையே இல்லை. டு ஷோ யூ அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஈவன் அ 2K image processed correctly can look very good. அண்ட் சில படம் 2K படத்தையும் நாங்கள் 4Kக்கு அப்ரெஸ் பண்ணி we have done that. And the other important thing is இங்கே floor to ceiling, wall to wall screen with a 1.89 ratio. As far as possible, it is nice and good to see a film in that same ratio, 1.89. So அதுக்கு மாஸ்டர் பண்ணுறோம். பட் 2.39 or CinemaScope ratioல இருக்கிற படமும் it is most enjoyable in an epic theater because you know it is perfect. We are doing it at the higher bit rate and we are adapting the picture to the higher contrast ratio and the higher brightness of the screen. Instead of the usual 14-foot Lamberts, we are making the screen also into 18-foot Lamberts with the higher contrast. அதனால every film looks better here when we master it also for this format. நம்ம ஆஃப்கோர்ஸ் இப்போ நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பேசுறதுனால நம்ம இப்போ திருப்பூரில் இருக்கிற ராக்கி சினிமாஸில் இருக்கோம். இது போல் வேறு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி என்னென்ன தியேட்டர்ஸ்லாம் இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? சென்னையில் அன்ஃபார்ச்சுனேட்லி வேற ஒன்றும் இல்லை. எபிக்ல வந்து தேர் இஸ் ஒன்லி ராக்கி. தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. தஞ்சாவூரில் 2 இருக்கு, கோயம்புத்தூரில் 1 இருக்கு, கோயம்புத்தூரில் அடுத்ததும் வரப்போகுது. தென் தென்காசியில் இருக்கு, தென் மதுரையில் இருக்கு. ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இன்னும் இதோடைய ஸ்ப்ரெட்டை ஜாஸ்தி ஆக்கிற ஒரு வேலையில தான் டெஃபினெட்லி அதில் தான் இருக்கும். ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து எபிக்ல பார்த்தோம்னா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை ஆல்ரெடி இருக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் இருக்கு. அண்ட் we want to keep increasing it and giving the audience the right இது so that more and more films will run better. இப்போ இதெல்லாமே பிரீமியம் லார்ஜ் ஃபார்மேட்ல அடங்குமா? அடங்குமா இல்லையா? இப்போ யூசுவலா ஒரு பெஞ்ச் மார்க் ஆஃப் குவாலிட்டி எக்ஸிபிஷன் என்னவா நினைக்கப்படுதுன்னா ஐமேக்ஸ் அப்படின்றது தான் மைண்ட்ல நிக்குது. அது அந்த பிராண்டினுடைய வேலைனால முக்கியமா பாக்குறீங்களா இல்ல அதுதான் இப்போதைக்கு நம்ம நம்பர் 1 நினைக்கணுமா? In terms of technical quality, the best today is high dynamic range, HDR. Okay. நம்ம வீட்டிலலாம் HDR டிவியில் ஆல்ரெடி வருது. அண்ட் சில ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் HDR கான்டென்ட்டும் கொடுக்குறாங்க. பட் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் HDR வந்தால் இட்ஸ் ட்ரூலி எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் அது இட்ஸ் பாசிபிள் இன் 2 ways. One is LED screens. LED screensனா instead of a projector projecting an image on the screen, the screen is composed of tiny LEDs. நமக்கு இங்க இருந்து பார்த்தா இண்டிவிஜுவல் LEDs தெரியாது. டிவில வர டெக்னாலஜி தான். பட் இங்க வந்து இட்ஸ் a transparent LED where the sound is still behind the screen. அண்ட் நமக்கு பார்க்கும்போது எல்இடின்னு உடனே தெரியாது. பட் இட் வில் பி a crystal clear picture able to do 300 nits or 60. அத நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோமா இப்ப? ஆமா, ஆல்ரெடி ஹைதராபாத்ல ஒன்னு செட்டப் பண்ணிருக்கோம். அண்ட் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலயும் வரப்போகுது. That you're saying is the future. That is 100% the future because அந்த தியேட்டர்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் you will always want to go back to it. அதுடைய எங்களுடைய பிராண்ட் நேம் எபிக் லக்ஸான். ஆமா. And Luxon is the LED branding. Okay. And it is for high dynamic range. And the other way to create HDR is using Barco's HDR projector. They have a HDR by Barco projector that can also do HDR on using projection itself. Okay, so நம்ம டக்குன்னு எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா it's a big ass TV. But because you're sitting in a lovely cinema theater, and it is exactly brightness controlled, டிவியில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கலாம், எல்லாம் தப்பாக இருக்கலாம். This is still an extraordinary experience with the sound of the cinema. இப்போ நீங்க வந்து over the years you spent so many years working with all of this இல்லையா? ரீல்ஸ், சேட்டலைட் டெலிவரி, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துலேயுமே பயங்கரமா சினிமாவுடைய அனுபவத்தை மாற்றின ஒரு டெக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பெரிய சேஞ்ச் வந்து டிடிஎஸ் சவுண்ட். ஏன்னா ரொம்ப நாளுக்கு ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ 1995ல we only brought DTS, ஸோ நான் பெருமையோடு சொல்லலாம். தேங்க்யூ. இட் ரியலி சேஞ்ச் த மூவி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வரைக்கும் மோனோ சவுண்டில் ஓரளவுக்கு தான் நம்ம ரீலை ப்ளே பண்ண கிளிக்ஸ் அண்ட் பாப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஆப்டிக்கல் சவுண்டில் எப்போவுமே ஒரு டிஸ்டார்ஷன் லெவல் பில்ட் இன்
அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ம். So when DTS moved the sound from mono optical directly to digital 5.1, it was an extraordinary change. ஓகே. And it truly revived cinema at a time when satellite was challenging cinema. இதே மாதிரி தான் நம்ம just if you step back to 1995, இதே கொஸ்டின்ஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சேட்டலைட் டிவி இருக்கும்போது சினிமா தேட்டருக்கு ஒரு இடம் இருக்கா, சினிமா தேட்டர் இதை தாண்டி சர்வை பண்ணுமா, அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போவும் சேம் சைக்கிள். இப்போ ஸ்ட்ரீமிங்னால அதை கேட்குறோம். ஸோ நீங்க எந்த விதத்துலயுமே இது ஒரு ஃபேட்டலிஸ்டிக்கா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க? 100% நோ. இப்போ ஸ்விக்கி இருக்கிறதுனால, ஜொமேட்டோ இருக்கிறதுனால நம்ம வெளியில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம இருக்கோமா? சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்று, அண்ட் தனியா ஹோம் வியூவிங்ன்றது இன்னொன்று. எனக்கு சொல்லுங்க, இப்போ நீங்க நிறைய பேசும்போது இந்த டிஜிட்டைசேஷனுடைய முக்கியத்துவத்தை தான் நம்ம பல விதத்துல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒரு டெக்கை பெட்டர் ஆக்கியிருக்கு, சினிமா எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் ஆக்கியிருக்குன்னு. பட் சில முறை இல்லை, சில படங்கள் பார்க்கும்போது ஈவன் த ஃபில்ம் மேக்கர்ஸ் தெம்செல்வ்ஸ் தே ஃபீல் லைக் என்னதான் இருந்தாலும் ஃபிலிமில் ஷூட் பண்ண அந்த டீட்டெயில், அந்த டெக்ஸ்சர் வரவே மாட்டேங்குது. டிஜிட்டலாக இதெல்லாம் பண்ணும்போது, எக்ஸிபிட் பண்ணும்போது, ஷூட் பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துடுது அப்படின்றாங்க. இது எதனுடைய பிரச்சனையாக நீங்கள் பார்க்குறீங்க? டிஜிட்டல் கேமராஸ் டெக்னிக்கலி பார்த்தோம்னா இட் இஸ் எவ்ரி வே ஆஸ் குட் ஆர் பெட்டர். இப்போ ஹெச்பிஓ இருக்குல்ல, தே யூஸ் டு டூ அ ஷூட் அவுட். அப்படின்னா எவ்ரி டிஜிட்டல் கேமரா அவைலபிள் எடுத்து அண்ட் அ ஃபிலிம் கேமரா, பட் அஃப்கோர்ஸ் அவங்க 35mm தான் பண்ணாங்க. வாட் தே வுட் டூ இஸ் அதே சீன்ஸை 30 முறை ஷூட் பண்ணி, எவ்ரி டைப் ஆஃப் கேமராவில் ஷூட் பண்ணி, டார்க் சீன்ஸ், லைட் சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், ஸ்னோவில் சீன்ஸ், டெசர்ட்டில் சீன்ஸ், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரிக்காக, இது அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் இதாக பண்ணி எல்லாருக்கும் காமிப்பாங்க. அண்ட் போக போக எவ்ரி 2 years பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி மாறிக்கிட்டே வந்துச்சு. ஃபைனலி 2 years பேக் அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு எங்களுக்கு காரணமே இல்லை, ஏன்னா எவ்ரி கேமரா இஸ் ரீச்ட் அ சர்டன் லெவல். அண்ட் அந்த இதில் ஃபில்மை பார்க்கும்போது ஃபில்ம் வாஸ் ஆக்சுவலி வெரி பேட். ஓகே. டார்க் ஷாட்ஸ்லாம் டிஜிட்டல் கேமரா குட் பிக் அப் ஸோ மச் தட் த ஃபில்ம் கேமரா வாஸ் ஸோ கிரெயினி, அதை வந்து யூஸ் பண்ண முடியாத நிலையில் இருந்துச்சு. ஸோ it is only about creativity. இப்போ வந்து I as a filmmaker, if I want to shoot something in a certain way, கரெக்டாக லைட் பண்ணோம்னா film will look extraordinarily good. ஸோ ஒரு விதத்தில் அது மித்து மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க? In my opinion, it is only a myth, but it is a creative decision. ஸோ இப்போ வந்து சில பேர் like Steven Soderbergh wanted to shoot a film only on an iPhone. So is iPhone better? No, but he wanted the look of the iPhone. It was his preference. So அவர் அந்த விதத்தில் ஷூட் பண்ணி, and also because iPhone-னா unobtrusive-ஆ குவைட்டாக ஒரு இடத்துல போய் ஷூட் பண்ணலாம். And now maybe with a Sony DSLR or a Canon DSLR அதே மாதிரி ஓரளவுக்கு unobtrusive-ஆ ஷூட் பண்ணலாம். But of course you cannot do that with an IMAX camera or a film camera. ஏன்னா அதோடைய நாய்ஸே வேற மாதிரி. ஸோ இப்போ ஒரு கிறிஸ் நோலன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் when he swears by this particular format and says இதுதான் என்னுடைய ஒப்பீனியனில் பீக் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்னு அவர் சொல்லும்போது அது அவருடைய ஒரு தனிப்பட்ட பார்வையாக மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸாக தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய கண்டிப்பாக அது ஒரு ஒப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு சீனை கேப்சர் பண்ணுறோம், இன்னொரு இடத்துல ஒரு பெயிண்டர் ஆயில் பெயிண்டிங்கை வச்சு அதே சீனை கேப்சர் பண்ணுறாரு. இது ரெண்டும் different media and we have to appreciate each one for what it is. நம்ம வந்து ஃபிலிம்ல கேப்சர் பண்றது அவருடைய விஷன், and definitely we should appreciate it and try to watch it in the way that he intended. அதே மாதிரி மித்தவங்க எல்லாம் டிஜிட்டல் கேப்சர் பண்றது we shouldn't think it is worse. புரியுது. ஓகே ஓகே. ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்கல்ல 95ல் ஒரு 30 வருஷம் முன்னாடியும் இதே மாதிரி கேள்விகள் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அன்னைய தேதிக்கு கூட ஏதோ ஒரு விதத்தில் படங்கள் பார்க்கணும்னா முக்கியமாக தியேட்டர்ஸில் தான் பார்த்து ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இன்னமும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் 90sல ஓரளவுக்கு. அப்போ அஃப்கோர்ஸ் விசிடி அண்ட் டிவிடி இருந்துச்சு. ஆமாம். அண்ட் விசிடி பைரசி அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அந்த தியேட்டர்ஸுடைய பயனே மாறினதா நீங்க தான் பாக்குறீங்களா? இல்ல it is a place for socially watching a movie together. ரைட். திரும்ப அது ஒரு ஈவென்ட் அப்படின்றது தான் நம்ம வலியுறுத்துறோம். 100% it's an event. அப்போ தென் there is another school that says because அது ஒரு ஈவென்ட்டா இன்னைக்கு பார்க்கறதுனால
ஐ மீன் யூ ஷோட் மீ த ஃபுட்டேஜ் ஆஃப் வாரணாசி பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பயங்கரமாக இருந்துச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பார்வை என்னவா இருக்குன்னா, அப்போது வாரணாசி போல ஸ்கேலில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் அந்த இவெண்ட்டுக்கு பொருத்தமான படங்கள். அதுக்கு தான் நான் தியேட்டருக்கு போனால் போதும். மற்றபடி ஒரு இன்டிமேட் ட்ராமாவாக இருந்தாலோ, ஒரு எமோஷ்னல் அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு மூவியாக இருந்தாலும் அதை நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், அது ஓடிடியில் பார்க்கலான்றது ஒரு மென்டாலிட்டி ஒன்று இருக்குது. வாட் டு யூ மேக் ஆஃப் தட்? இல்லை ஐ டெஃபினெட்லி டோன்ட் அக்ரி. எந்த படமுமே ஒரு திரைப்பட ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ரூம், யூ டோன்ட் கண்ட்ரோல் த ஸ்க்ரீனிங் அண்ட் உங்களை சுற்றி ஆடியன்ஸ் வந்து சில நேரத்தில் சிரிக்கிறாங்க, இன்னொரு நேரத்தில் அழறாங்க. இட்ஸ் டெஃபினெட்லி அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் வாட்சிங் அ மூவி. நம்மளால ஆல்வேஸ் அதுதான் பண்ண முடியும்னு இல்லை. நம்ம ரியல் லைஃப் கேப்சர்ஸ் அப் அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ஃபோனில் பார்க்க வேண்டியதாக இருக்குது, சம்டைம்ஸ் டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நோ டவுட் ஃபார் எனி ஃபில்ம், ட்ராமா ஆர் ரொமான்ஸ் ஆர் ஆக்ஷன், it is still the big screen. Totally with you, absolutely agreed. இந்த தியேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், since we are breaking myths, இப்போதைக்கு பரவலாக இருக்கக்கூடிய வாட் ஃப்ரஸ்ட்ரேட்ஸ் யூ about one assumption people make about movie theaters that is absolutely wrong. அந்த மாதிரி ஏதாவது டக்குனு உங்களுக்கு தோணுதா? இல்லை, I think generally the assumptions are correct only. There is no incorrect understanding. எப்படி சொல்லுவாங்கன்னா, சில எடிட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த படத்தோட பிரச்சனை அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னோடனே எடிட்டரோட பிரச்சனை அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். இது தியேட்டரோட பிரச்சனையே இல்லைடா, அது படத்தோட பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? சம்டைம்ஸ் இந்த ஒரு படம் ரொம்ப டார்க்காக இருக்குது, இது தியேட்டருடைய ஃபால்ட்டுன்னு நினைக்கலாம் சிலர். பட் அது வந்து அகெயின் கிரியேட்டருடைய விஷன், அவர் எப்படி கிரேட் பண்ணியிருக்காருன்றதை பொறுத்து இருக்கு. அவரை வந்து கொஞ்சம் டார்க்காக கிரேட் பண்ணியிருக்கலாம், அவருக்கு வந்து அந்த டார்க்னஸ் தான் எனக்கு வேணும்னு தோணலாம். அவருடைய கிரியேட்டிவ் விஷன் அந்த டார்க் இமேஜ், அந்த ஒரு இது சில நேரத்தில் தியேட்டரை பிளேம் பண்ணக்கூடாது. இட் இஸ் த கிரியேட்டர்ஸ் விஷன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த டெக்ல இவ்வளோ வேலை செய்யறதுனால security has become such a huge part of it now, right? Yeah. And even recently, the whole digital cinema design was about security as much as about quality. In the DCI and Hollywood Studio Association, digital cinema as a standard was done by digital cinema initiatives, which is ஏன் கேட்குறேன்னா, சமீபத்தில் கூட ஒரு தமிழ் படம் வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்குள் உட்படும் போது ஐ திங்க் நிறைய பேருடைய ஒரு கவலையும் கேள்வியும், இவ்வளோ நம்ம லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் வந்த பிறகும் கூட ஏன் இந்த அடிப்படையான லீக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, இதுக்கு டெக் ஒன்றும் பண்ண முடியாதா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நம்ம ஒர்க் பண்ணுற இடம் வந்து வாட் இஸ் கால்ட் அ ட்ரஸ்டட் என்வாயன்மெண்ட். அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணுறது இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அங்கே வர அவர் வேலை செய்கிற ஆளுங்களும் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி, நம்ம ஃபில்மில் இருக்கிற க்ரூ. ஸோ அந்த நேரத்தில் 99.9% எங்கேயுமே தப்பு நடந்ததில்லை. ஸோ அங்கே வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நாங்கள் நடத்துகிற மாதிரி மாஸ்டரிங் லொக்கேஷன்ஸ், அங்கே வந்து எல்லா கண்டென்ட்டும் அன்என்கிரிப்டடாக வருது. அங்கே தான் நாங்கள் இந்த டிசிபியை பண்ணுறோம், என்கிரிப்ட் பண்ணி, சவுண்டும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அங்கேருந்து ஏதாவது திருட்டு நடந்துச்சுன்னா இட்ஸ் ஒன் மோர் திங். இது வரைக்கும் நடந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மூணாவது வந்து தியேட்டரில் நம்ம கேம்கார்டரை வச்சு கேப்சர் பண்ணலாம். அண்ட் இருக்கிற கேம்கார்டர்ஸ் டுடே ஆர் எக்ஸ்ட்ராடினரிலி குட். அண்ட் ஒரு ட்ரைபாட்ல வச்சு ஸ்க்ரீனை ஷூட் பண்ணோம்னா இட் கேன் பி அ பர்ஃபெக்ட் வெரி வெரி குட் லுக்கிங் காப்பி ஆல்சோ. நமக்கு டிஜிட்டலாக வந்துச்சா இதான்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இட் கேன் பி குட். ஸோ அது மூணாவது. ஆனால் தியேட்டர்லேருந்து கேப்சர் பண்ணீங்கன்னா we have an invisible watermark on everything. So with 5 minutes of footage கண்டுபிடிச்சிடலாம் எந்த தியேட்டர் எந்த ஷோ டயத்தில் நடந்துச்சுன்னு. And of course more and more theaters are doing CC cameras with the looking at the audience, so that நம்ம if there is a piracy that happens in that theater, அது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கலி ஆப்வியஸ்லி நம்ம ஜனநாயகம் பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல லீக் ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அந்த மாதிரி நடந்ததே இல்லை. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதில் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேரியர் ஒன்று யாரோ உடைச்சிருக்காங்க அப்படின்ற இல்லையா? எபிக் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் வாட் மேக்ஸ் யூ particularly happy about this format, not as somebody who's pioneering this technology, but as somebody who watches films? I actually would love to have
another epic screen a little closer to my Where you home. are, ஆமா ஏன்னா I always want to watch a film here. எனக்கு definitely it's a huge satisfaction to watch a film here. Yeah, could you summarize why? Because it's a perfect experience. Yeah. Wall to wall, floor to ceiling, great sound, correct brightness, high contrast, comfortable seats, good spacing so that when somebody crosses in ஸோ front of me, மொத்தமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சரே அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ண வேண்டியிருக்கு. Epic Bible ஒரு set of rules வச்சிருக்கோம். And because we are following those rules without breaking it, it's always working out as a good theatre. ஒரு விதத்துல அந்த தியேட்டரி அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்க்ரீனையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு உங்க ஆமா ஸ்பெசிஃபிகேஷன். மோஸ்ட்லி நியூ ஸ்க்ரீன்ஸ் தான் பண்ணிட்டு New வரோம். தான், இல்லையா? பட் பழைய ஸ்க்ரீன்ஸையும் we can convert provided in the 1.89 aspect ratio இந்த height இருந்துச்சுன்னா. Okay. How limiting is that for you in terms of somewhat limiting, scaling up? somewhat limiting, but for Epic we don't want to change that parameter. We want audience to feel that Epic theaters are equally good whichever Epic they go to. இப்போ ஐமேக்ஸ் போனோம் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஐயப்பா அங்கே போனால் ஒரு 3000 4000 போயிடும், இவ்வளோ காசு ரொம்ப ஜாஸ்தி கேட்பாங்கன்னு. எபிக் ஹேஸ் நோ சச் இஷ்யூஸ். No, we are not asking for any rate. Of course, theaters have been able to get a geo for a slightly higher rate for Tamil Nadu. And still nowhere near unaffordable like other states. ஓகே. And எல்லாருக்குமே இதுதான் better. With a lower rate, if you can watch a movie, even if that movie is not slightly not great, உங்களுக்கு இன்னும் பரவாயில்ல நல்லதா இருந்துச்சுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது ஒரு என்ன சொல்றது, தியேட்டர்ஸ் நீங்கள் போகிறது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்னா, எபிக் தியேட்டரில் போகிறது அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற மாதிரி தான் இல்லையா? ஓகே. ஆமாம், பிகாஸ் கான்டென்ட் இஸ் மாஸ்டர்ட் ஃபார் திஸ் ஆல்சோ. த தியேட்டர் இஸ் வெல் டிசைன். உங்களுக்கு எப்போவுமே போனால் இல்லை அங்கே நல்லா தான் இருக்குன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, இருக்கணும். Wonderful. I haven't seen anything yet in the theater, but I'll definitely look forward to catching something here for sure. கடைசியாக இப்போ ஒரு நோலன் நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால, since that is a topic of conversation, அவர் நம்ம நாட்டில் வெவ்வேறு ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்க்கு போனால் அவர் என்ன நினைக்கிறீங்க in terms of the differing experiences he might have in these theaters? இல்லை, see, all of them will still be a good experience. Okay. So I don't think he'll object to that. But some will be much better than others because like I explained in the technology மாறிக்கிட்டே வரும். நான் கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொன்னது சென்னையில் இருக்கிற ஐமேக்ஸ்ல ஐமேக்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஒன்று இருந்துச்சு. இங்கே 2 இருக்கு அஃப்கோர்ஸ் ஸ்க்ரீன்ஸு. பட் இது 2த்துலேயும் பார்க்கறது உங்களுக்கு முழுமையான ஒரு ஐமேக்ஸ் அனுபவம் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் வெளியூருக்கு தான் போகணும் அப்படின்றது இது முதல்ல உண்மையா? இது நான் ஆன்சர் பண்ண சரியா இருக்காது. Okay, fair enough. Okay, fine, no problem. But thank you so much for this conversation, Sendil. Thank you, Sudhir. As always, wonderful to speak to you. Absolutely the same. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசுற நிறைய டெக் ரிலேட்டட் டர்ம்ஸ்லாம் புரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணேன். ஏதோ ஒரு விதத்துல சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். I hope you won't mind me dumbing down a lot of these ideas. Of course, please. But thank you so much and all Thank the you very so much. best It was my pleasure. to you with everything you want to do with this epic format. Thank you so much. Thank you.